Hi students, இன்னைக்கு exercise 2.2ல 6th problem பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic அப்படினு கொடுத்திருக்காங்க. LCM HCF நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கும். நம்ம வந்து fundamental theoremனா ஒண்ணும் இல்ல, நம்ம prime factorization பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். பாருங்க 408 and 170 இருக்கு. சோ தனித்தனியா நம்ம எடுத்து முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். 408 prime factorization பண்ண போறோம். 2 டேபிள்லயே போலாம். ஏன்னா லாஸ்ட் டிஜிட் எதுல முடியுது? ஈவன் நம்பரா இருக்கு. கண்டிப்பா 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அப்போ 2 2s are 4, 0 அப்படியே போட்டுறணும். 4 2s are 8. அகைன் ஈவன் நம்பர்ல தான் முடியுது. 2 டேபிள்லயே நம்ம போடலாம். 1 2s are 2, 0, 2 2s are 4 ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்ல முடியறதுனால 2 டேபிள்லயே போடலாம். 1 நம்ம எடுக்க முடியாது, ஸோ டபுள் டிஜிட்டாக தான் எடுக்கணும். 10 இருக்கும். அப்போ 5 2s are 10, 1 2s are 2. இப்போ பாருங்க 1 வந்துருச்சு. ஸோ எந்த டேபிளில் நம்ம போட முடியும்? இப்போ 2ல நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கலாம். 3ல டிவிசிபிள் ஆகுமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே. இந்த நம்பர்ஸை ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 5 + 1 6. ஸோ 6 3 டேபிள்ல வரும். அதனால கண்டிப்பா நம்மளால 51 3 டேபிள்ல போட முடியும். அப்போ 1 3s are 3. பேலன்ஸ் 5ல 3 போச்சுன்னா 2 இருக்கும். அந்த 2 பக்கத்துல இருக்க நம்பரோட கேரி ஆயிரும். இப்ப 21 இருக்கும். 7 3s are 21. இப்ப 17 இருக்கு. 17 வந்து பிரைம் நம்பர். அந்த டேபிள்ல மட்டும்தான் போகும். அதனால 17 அப்படியே போட்டுக்கலாம். 17 1s are 17 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 170. ஸோ இங்க லாஸ்ட் டிஜிட் ஈவனா இருக்கனால நம்ம 2 டேபிள்லயே போட்டு பார்க்கலாம். 8 2s are 16 வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ 10, 5 2s are 10. இப்போ 5ல முடியறனால நம்ம 5 டேபிள் எடுத்துக்கலாம். அப்போ 1 5s are 5. 8ல 5 போச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். அது பக்கத்தில் இருக்க நம்பரோட கேரி ஆயிரும். இப்போ என்ன இருக்கு? 35 இருக்கு. அப்போ 7 5s are 35. ஸோ அகெயின் 17 வந்துருச்சு. நம்மளால 17 டேபிளில் மட்டும்தான் போட முடியும். 117s are 17. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிடலாம். 408க்கு என்னென்ன வந்தது? 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப 2 பவர் 3 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. எத்தனை டைம் வந்திருக்கு? ஒரு தடவை தான் வந்திருக்கு. இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 17 இருக்கு. அதுவும் ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் 170 எடுத்துக்கலாம். 170க்கு 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 டைம் தான் வந்திருக்கு. இன்ட்டு 5 அதே மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. 17 1 டைம் வந்திருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்படி எடுத்து எழுதிட்டு இப்போ நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிச்சுக்கலாம். முதல் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எப்படி பண்ண போறோம்னு பாருங்க. முதல் எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாருங்க 2 2 காமனா இருக்கு. ஸோ இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க 17 காமனா இருக்கு. இந்த 17 எடுத்துக்கலாம். ஆனா பவர் பாருங்களேன், இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப எதை எடுக்கணும்? எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டா தான் எடுக்கணும். ஹையஸ்டா என்ன பவர் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க 2 பவர் 3 இருக்கு, இங்க 2 பவர் 1 இருக்கு. இதுல எது ஹையஸ்ட் பவர்? 3 தான் ஹையஸ்ட் பவர். அப்ப எல்சிஎம் எழுதும் போது எப்பயுமே எதுல ஹையஸ்ட் பவரா இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்ப 2 பவர் 3 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன காமனா இருக்கு? 17 காமனா இருக்கு. ரெண்டு 17க்கும் சேர்த்து நம்ம ஒரு தடவை எழுதினா போதும். ஓகே, இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காமனா இருக்க ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதிட்டு பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எழுதிடணும். பேலன்ஸ் இப்போ என்ன இருக்கு? 3 இருக்கு, 3 பவர் 1. அடுத்து 5 இருக்கு, 5 பவர் 1 இருக்கு. ஓகே, அதையும் எடுத்து எழுதிட்டு இப்போ மொத்தமா மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 பவர் 3னா என்ன மீனிங்? 2 3 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு மீனிங். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 17 இன்ட்டு 3 இன்ட்டு 5. ஓகேவா? 2 2s are 4, 4 2s are 8 வந்துரும். 8 இன்ட்டு 17 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இருக்கும். இப்போ அகைன் 8 இன்ட்டு 17 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துரும்? 17ஐயும் 8ஐயும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 8 7s are 56, 1 8s are 8, 8 plus 5 என்ன வந்துரும்? 13 வந்துரும். ஸோ 136 இன்ட்டு 5 3s are 15. இப்போ அகைன் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 15 போட்டோம்னா 6 5s are 30, 5 3s are 15, 15 plus 3 18, அகைன் பேலன்ஸ் 1, 1 5s are 5 plus 1 என்ன வந்துடும்? 6 வந்துடும். இப்போ 1 6 are 6, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus 8 4, 1 3s are 3, 1 0, 6 plus
14 பேலன்ஸ் 1 6 plus 3 9 9 plus 1 10 again balance 1 வந்துரும் 1 plus 1 2 so answer 2040 LCM ஓட answer இதுதான் ஓகே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா போதும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் HCF கண்டுபிடிக்க போறோம் HCF எப்படி கண்டுபிடிக்கனா ரொம்ப ஈஸி HCF கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும் ஓகேவா இதுல காமன் ஃபேக்டர் என்ன 2 2 இருக்கு அதே மாதிரி 17 இருக்கு இதுல பாருங்க இதுலயும் அகைன் பவர் 3 இருக்கு 1 இருக்கு அப்ப எந்த பவரை நம்ம எடுத்து எழுதணும் HCFல HCF பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா எது லீஸ்ட் பவரா இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும் ஓகேவா LCMக்கு என்ன எழுதணும் இருக்கிறதே ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை எடுத்து எழுதணும் HCFக்கு அப்படியே ஆப்போசிட்டா எது லீஸ்ட் பவரோ அதை எடுத்து எழுதணும் சோ இந்த ரெண்டுல எது லீஸ்ட் பவர் 1 தான் லீஸ்ட் பவர் அப்போ 2 பவர் 1ன்றதை எடுத்து எழுதிக்கலாம் இன்டு அகைன் வேற என்ன காமன் ஃபேக்டரா இருக்கு 17 இருக்கு ரெண்டுலயுமே அப்போ அந்த ரெண்டு 17 அந்த ரெண்டு 17க்கும் ஒரு தடவை எடுத்து எழுதினா போதும் 3ஐயும் 5ஐயும் எடுத்து எழுத தேவையில்ல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு வெறும் காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் எழுதினா போதும் ஓகேவா சோ 2 பவர் 1 into 17 பவர் 1 இருக்கு இப்ப 2 into 17 2 17s are 34 அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ